பார்க்குக்கு போறோமா? கோயிங் பார்க். வரலடா. என்ட்ரன்ஸ்ல நம்மள வர வைக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் எவனா யூடியூப்ல போடுவாங்க. வந்தப்ப வந்து ஒரு கண்டென்ட்டும் எடுக்க கிடையாது, சும்மா தான் பேசிட்டு இருக்கிறோம். என்ன பண்றது எது பண்றது நாங்க வந்து இதே முக்கியமா என்னன்னா பிராங்க் ஏதாச்சும் பண்ணலாம் வந்தோம். ஆனா கடைசி வச்சு அது நடக்காதோன்னு ஒரு நடக்க வைக்கும். அதுதான் நம்ம வேலை. இப்போ உணர்த்துட்டு வருவாரு அவரையும். கைஸ் நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம்னா சில்ட்ரன்ஸ் பார்க் தான் கைஸ். இங்க நெல்லூர்ல இது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம்னா சில்ட்ரன்ஸ் பார்க் ஒரு ஸ்பாட்டா சொல்லலாம். ஸோ எங்களுக்கு சண்டே வீக்கெண்ட்னாலே என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இதுதான். அப்பப்போ வருவோம், இங்கே பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருப்போம். முடிஞ்சால் சைட் அடிக்க வருவோம். பசங்கனாலே தெரியும்ல உங்களுக்கு எதுக்காக வருவோன்ட்டு. அதெல்லாம் ஓகே, பசங்களுக்கு ஓகே. கப்பலோட வந்தால் இதுதான் அவங்களுக்கு ரூமு. அப்படியே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கப்பல்ஸ் இருப்பாங்க. உள்ள போனா யாரெல்லாம் இருப்பாங்க பார்க்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல யாரை பார்க்க போறாங்க? வாடா இருக்கிறதே ஒரு 3 சப்ஸ்கிரைப். அதுக்குன்னு இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து அப்ப பார்த்து காமெடி நினைப்பாங்க. காமெடியா நினைப்பாங்க. ஆனா பெரிய இஷ்யூ ஆகி போச்சுன்னா எப்படா எங்க பார்க்ல வந்து நீங்க பொண்ணை கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இவர்தான் எங்களோட பிரதர் அண்ட் குரு. எல்லாத்துக்கும் கண்டென்ட் ரைட்டர், இது மாதிரி லாக் போடலான்னு ஐடியா கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் இவர் தான் பார்த்துப்பாரு. கிறுக்குத்தனமா இதுக்கு மேல பிராங்க் வீடியோ இதெல்லாம் பண்ணலான் இருக்காரு. பிராங்க் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது வந்து இவர் தான் வரும், பார்த்துக்கோங்க. இவர் பேர் சுதாகர். பொண்ணு அமைஞ்சோ பிராங்க் பண்றோம். அப்படியே இருங்க. நாங்க பார்க்கல பொண்ணு இருக்கணும் வந்தங்க. ஆனா இங்க குட்டி குட்டி யானைகள் தான் இருக்கு. அதனால நாங்க சோ சேட்ல நம்மளும் ஒரு ஃபோர்ஸ் எதுனா ஆடலாமா? காமெடி ஆடி வீடியோ எடுத்து போட்டோம்ல, பாத்தீங்களா? வீக்கெண்ட் ஆனாலே இங்கெல்லாம் வந்துருவாங்க. நல்லா இருக்கும் இங்க பார்க்க. இது நாங்க பொண்ணு பிராங்க் பண்றதை விட்டு ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிராங்க் பண்ணலான்னு இருக்கோம். என்ன சொல்றீங்க சப்ஸ்கிரைபர்ஸ்? நீங்க சொல்லுங்க. ஸோ இதுக்கு மேல அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலான்னு இருக்கும். ஏன்னா ஃப்ராங்க் வீடியோனா நீங்க பார்த்தது எது மாதிரி இருக்கும்? ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கே தெரிஞ்சது தான். எல்லாருமே ஸ்கிரிப்டா தான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நாங்க ஸ்கிரிப்டா இல்ல ஆல்ரெடி பணம் கொடுத்து வச்சு நாங்களே பேசுவோம். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் விளாக்ன்றனால என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியல. பதட்டமா வந்தோம். எதுனா மிஸ்டேக் இருந்தா ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன், நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவும் இல்லாம இங்க எல்லாரும் எங்களையே பாக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கா, அதனால கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் ஷையா தான் இருக்கு. ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நாங்க ஒரு தமிழ், எங்க எல்லாரும் தெலுங்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நிறைய விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். ஏன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து இங்கே படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ரொம்ப லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும் அவங்களுக்கு. ரூம் பண்ண வேண்டாம். நாங்களும் பொண்ணு இருக்கிறாங்க, தடிக்கின்னு இருக்கிறோம். ஒரு பொண்ணு கூட இல்லைங்க. அப்ப இதுங்க குழந்தைங்களா? பொண்ணு இருக்கிறாங்க, ஆனா அந்த பொண்ணு நல்லா இல்லையே. சில்ட்ரன்ஸ் பார்க்ல வந்து நம்ம பொண்ணை தேடி திரியிற முதல் நாள் நாங்கள் தான். அது வீடியோ போடலாம். அந்த மாடு மேல ஏறியா பாருங்க, இது மேல ஏறலாம்னு சொல்றாங்க. ஏறலாமா? கிட்ட போ. இங்க ஒரு நம்ம வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி இந்த பார்க்ல ஒரு மாடு இருக்கு. அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரியல. பட் ஒர்க் ஆகுதா ஆல்ரெடி இதெல்லாம் வேலைக்கு இது போய் முட்டிட்டு இருக்குதுடா. ஆல்ரெடி எந்த இது போல இருக்கு, வேஸ்டா போச்சுன்னு வச்சுக்கிறானு. ஐயோ இங்க நல்லா இருக்குதியா, நல்லா செம்ம நல்லா இருக்கு. அப்படின்னா இங்கதான் பிராங்க் பண்ணலாம். இந்த இடத்துல நிப்பாட்டி பண்ணின்னு வச்சுக்கேன். ஒரு டைலாக் இது. பசங்கெல்லாம் வந்தா என்ஜாய் பண்ற இடம் இது, பட் கப்புள்ஸ் வந்தா என்ஜாய் பண்ற இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அது வேற பண்ணி போட்டுலாம்டா. இந்த போன்ல அப்படியே வீடியோ எடுத்துருக்க சொல்லி பேக் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை இல்லையா?
சரி நல்லா இப்போ இந்த ஸ்பாட் எடு, அந்த ஸ்பாட் எடு, ரெண்டு வேரியேஷன் பண்ணி போடு. இந்த ஸ்பாட்டா? பசங்கெல்லாம் வந்தா என்ஜாய் பண்ற இடம் இது, கப்புள்ஸ் எல்லாம் வந்தா என்ஜாய் பண்ற இடம் அது, ஆன்டிக்கெல்லாம் வந்தா என்ஜாய் பண்ற எதுன்னு எனக்கு தெரியல. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சிங்கிளாக ஏதாவது பொண்ணுங்களான்னு பார்க்குறோம். இப்போதைக்கு நம்ம வந்தப்ப வந்து ஒரு கண்டென்ட்டும் எடுக்க கிடையாது, சும்மா தான் பேசிட்டு இருக்கிறோம். என்ன பண்றது எது பண்றது. ஏதாவது நாங்க வந்து இதே முக்கியமா என்னன்னா பிராங்க் ஏதாச்சும் பண்ணலாம் பிராங்க் பண்ணலாம்னு வந்திருக்கோம். வந்தோம். ஆனா கடைசி வெட்டி அது நடக்காதோன்னு ஒரு நடக்க வைக்கும். அதுதான் நம்ம வேலை. இப்போ வேலையா உணர்த்துட்டு வருவாரு, அவரையும் வச்சு கண்டென்ட் எடுக்கலாமா? யாரு? நாங்க தான் வேலை இல்லாத வந்தாங்கன்னா நம்ம கூட ஒருத்தர் வந்துக்கிறாரு. யார் யாது? ராக்கி பாய். ராக்கி பாய் யாருன்னா அவரும் எங்களோட ஃப்ரெண்டு தாங்க. சும்மா சும்மா இருக்க மாட்டோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், கிரிக்கெட்டனமா பண்ணுவோம் அப்பப்போ. ஸ்டார்ட் பண்றேன் என்னோட. அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் வந்துடும், அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டு இப்படிதான் வரும். ஜாலியாக இருப்போம் கைஸ். செல்ஃபி ஸ்டிக் இல்லை கைஸ், கையெல்லாம் வலிக்குது. அப்போ வந்து எடுத்து பார்க்குறவங்க பூரா எங்களவே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியே இருக்குது, ஏன்னா புதுசு இல்லைங்களா. ஸோ இதுக்கு மேலே நிறைய விளாக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சதீஷ் தாட்ஸ் சேனல் பேர் என்ன? சதீஷ் தாட்ஸ். என்னுடைய எண்ணங்களை நான் பகிர்ந்து கொண்டு இதை ஒரு விளாகாக போட போகிறேன். சரிபடி செப்பலை கொட்டதான் அப்படி பகிரத்து. அதையும் வீடியோல இதா பாத்தீங்களா, இவருக்கு தெலுங்கே சரியா தெரியாது. என்ன தைரியத்துல பிராங்க் வீடியோ தெலுங்கு பொண்ணுங்க பண்றாருன்னு தான் தெரியல. இங்க தனியா என்ன பண்றாரு சரி, ஏதாச்சும் ஒரு போட்டோ ஷூட்டாச்சும் பண்ணலாமா? பார்த்து சச்சக் புச்சக்குன்னு சேர்தான் இருக்கு. தண்ணி விட்டுருக்காங்க, தண்ணி விட்டு என்ன ஆச்சுன்னா எல்லாம் சேராயிடுச்சு பாருங்களேன் கேஸ். சேரு ரொம்ப சேரு, கால் அப்படியே உள்ள போயிட்டு இருக்கு கேஸ், இங்க நடக்கவே முடியல. பொண்ணு போடவும் பொண்ணு அடிக்கவும் நல்லா இருக்கே இந்த கேம். இந்த பொண்ணா பிராங்கா இப்படி கெட்ட வார்த்தை பேசு, ஏன்னா நான் ஏதாச்சும் வீடியோ போடணும்னா வச்சுக்க, கெட்ட வார்த்தை பேசிட்டுன்னு வச்சுக்க, ரொம்ப ஃபுல் வாட்டர். இது மட்டும் பாருங்க. அந்த டே ஒல்லியாக பொண்ணு பிக்கப் பண்ணாடா. யாரையா பிக்கப் பண்ண போற? வாயா ஏதாச்சும் அடி வாங்கி விட்டுரு போற? அவங்க வேற கேங்கோட வந்துக்கிறாங்க, யாருக்கிட்ட என்ன கூட்டு காப்பாத்துங்க வச்சுக்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முடிச்சு விட்ருவாங்க. நான் பிராங்க்னு சொல்லிட்டு பிராங்கா இப்படிதான் வேணாம் வேணாவா? ஒத்துக்கலன்னா பிராங்க், ஒத்துக்கினா ஓகே. இப்படி எல்லாம் ஏண்டா வயசாகுது, கட்சியில சிங்களாவே சாகணுமா எப்படி? சரி, டெய்லியும் நம்ம இது மாதிரி இதுலயே வரலாமா? ஒர்க் அவுட் பண்றதுக்கு அங்க போறது இங்க வரலாமா? ஜாலியா இருக்கும்ல. ஆனா எல்லாரும் முன்னாடியும் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண முடியாது, ஒர்க் அவுட் பண்றது ஷையா இருக்கும். ஏன்னா இந்த பசங்களை காட்டலான்னு பார்த்தா இந்த பசங்க பூரா எங்க போயிட்டாங்க. டைமிங் தான்டா. சரி, நம்மளாம் பண்ண முடியாது இது. நம்ம பண்ணலாம், வயசு இருக்குல்ல. அவங்கெல்லாம் சின்ன வயசுல ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. பாருங்க இந்த சின்ன சின்ன பசங்க எவ்வளவு அழகா ஸ்கேட்டிங் பண்றாங்கன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ யாருமே இல்ல, போயிட்டாங்க, முடிஞ்சு. மோஸ்ட்லி இங்க எல்லாருமே இங்க நிறைய பேர் வருவாங்க, ஈவினிங் டைம் ஆனாலும் எல்லாம் போயிட்டாங்க. நாங்களும் பொண்ணு தாடிக்கு பார்த்தோம், கட்சி தான் கடிச்சிச்சு, பசங்க தான் கடிச்சாங்க. எல்லாம் பேசக்கூடாது. உண்மையிலே தாங்க பொண்ணு தடிக்கு பார்த்தோம், அவங்க யாருமே கிடைக்கல. ஏதாச்சும் ப்ரொபோஸ் பண்ணி பிராங்க் பண்ணலான்னு பார்த்தா, ஆனா ஸ்டார்டிங்ல இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு மாஸ்டர் வந்து எல்லாருக்கும் சின்ன பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கைஸ், ஒருத்தர் எப்படியாச்சும் ஃப்ராங்க் பண்ணலான்னு வந்துட்டு எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. கடைசி வட்டி எந்த பொண்ணுமே மாட்டில் ஃப்ராங்க் பண்றதுக்கு. ஸோ அதனால இவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு கைஸ். ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. உண்மையில அதுதான்ப்பா, நமக்கு கிடைக்கல, என்ன பண்றது. நார்மலா பேசினா கூட பரவாயில்ல, கண்டு குண்டா பேசிட்டு இருக்கிறோம். வண்டி சாவி எங்கடா? என்கிட்ட இருக்கு.
பார்த்தீங்களா கைஸ் எல்லாரும் எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் பைத்தியக்காரங்களாட்டம் சுற்றி திரியிறோம். தலைவர் கடைசியில் டைரக்டா பொண்ணுகிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்ற. வாங்க வாடா. வேணா வா. நான் கேட்குறேன்டா வாடா. நானா வாயா? ஐயோ நமக்கு தெரியாத இடம் வேற, எவனா பிடிச்சி அடிக்க என்ன பண்றது? பிரின்சிபல் மாட வந்துருக்கு. சரி, நம்ம காலேஜ் பசங்களாம் வந்திருந்தா நல்லா இருக்கும்ல, எல்லாம் சேர்ந்து ஜாலியா வீடியோ மட்டும் கட் பண்றான் கைஸ். அது மட்டும் இல்லாம ஒரு காட்டுறேன் பாருங்க, ஒரு செஸ் ஆடுறாங்க. அது செஸ்ஸை பார்த்து வியந்து போயிட்டேன். எப்படா இதே மாதிரி இந்த செஸ் காட்டுறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது இதுதான். எப்படி எல்லாம் யோசிச்சு எடுத்தவங்க ஆனால் பார்க்குக்கு வந்து இது மாதிரி சும்மா இருக்கும்னு சொல்லி ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு உண்மையாகவே நல்லா இருக்குது. அப்படியே காட்டுற பாருங்களேன் வீல்ஸ் இங்கே எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதான் கைஸ். ஸோ இதுக்கு மேலே அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இதுக்கு மேலே ரெகுலராக vlog போடலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இதே மாதிரி vlog ட்ரை பண்ணலாமான்ட்டு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நாங்கள் ரெகுலராக vlog போட ட்ரை பண்ணுறோம். நிறைய ஃப்ராங்க் வீடியோலாம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ அதுவும் கூடிய விரைவில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். என்னென்னா அவ்வளோதாங்க கைஸ், எதுவும் இல்லை. இன்னொரு நாள் ஒரு மொக்கையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய் பாய். ரொம்ப கஷ்டப்படுறாரு கைஸ், கடைசி வட்டியே ஃப்ராங்க் பண்ண முடியலன்ட்டு. ஏதோ மற்றவங்களாட்ட நம்மளும் செட் பண்ணி வச்சு பண்ணியிருந்தா ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஒரு ரியலாக யூடியூப்பை பார்த்துட்டு வந்து ரியலாக ஃப்ராங்க் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு ரியலாக நான் போய் ஃப்ராங்க் பண்ணுறேன்னு இருக்குன்னா இப்படி தான் நடக்கும். கடைசி வட்டி யாருமே அதுக்குதான் இந்த யூடியூப்ல பிராங்க் பண்றேன் அதை பண்றேன் அதெல்லாம் நம்பாதீங்க. ஆல்ரெடி அவங்க எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. ரியலா பண்றதுன்னா ரொம்ப ரேர் தான். ஸோ அதை தான் ட்ரை பண்றதுக்கு போனோம், ஒன்றும் நடக்கல. சரி வந்துட்டோம். லாஸ்ட் பாய் பாய்.